ஹலோ வியூவர்ஸ், இந்த பிளான்ட் ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா க்ரீன் மேனரிங். க்ரீன் மேனரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா க்ரீன் மேனரிங்கை பொறுத்த வரைக்கும் தலை உரமிடுதல். தலை அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா க்ரீன் மேனரிங், அந்த மரத்தில் உள்ள இலைகளை தான் வந்து க்ரீன் மேனரிங் சொல்லுவாங்க. அந்த க்ரீன் மேனரிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா தலையுமே வந்து கீழே வந்து மண்ணில் விழுகும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா நைட்ரஜனை நிலைநிறுத்தி அதில் வந்து அது ஒரு உரமாக வந்து மாறுது. அந்த இலையெல்லாம் அது கீழே வந்து ஒவ்வொரு இதாக கீழே விழுகிறதா இருக்கட்டும், உதிர்வாக இருக்கட்டும், அதுலேருந்து அடுத்து வந்து எப்படி வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும், பயோ ஃபர்டிலைசர் வந்து எப்படி உருவாகும் அப்படிங்கிறத வந்து ஒரு க்ரீன் மேனரிங் மூலிமா இதாகலாம். ஒரு க்ரீன் மேனரிங் அப்படிங்கும்போது ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்துலேருந்து இலையெல்லாம் கீழே விழுந்துச்சு அப்படின்னா அந்த மரத்துக்கு தான் அது என்னது உரமாகும். இப்போ வந்து நம்ம ஒரு செடி வளர்க்குறோம், நம்ம செடியை கட் பண்ணி விட்டு அதோட இலைகளை வந்து அந்த செடியை சுற்றிலுமே போடுறோம்ல, அது எதுக்கு அப்படின்னா அந்த இலைக்கு வந்து அது உரமாக்கும், அதோட இலையே வந்து அதுக்கு வந்து உரமாக்கும். அதே மாதிரி தான் தலை உரமிடுதல் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா தலை கீழே அந்த பிளான்ட்ல உள்ள லீஃப் எல்லாமே கீழே உதிர்ந்து கொட்டுது அப்படின்னா அது வந்து உரமாக மாறுது. அது வந்து நைட்ரஜனை நிலைப்படுத்தி வந்து அது வந்து அந்த மண்ணோட சத்துக்களுக்காக ஒரு உரமாக வந்து மாறுது. இந்த க்ரீன் மேனரிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது, எப்படி வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஃபுல் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். தேங்க்யூ.